தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை கன்னட திரையுலகினர் அவமதிக்கும் வகையில் பேசியதை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் திரைப்பட சங்கங்களின் கூட்டு இயக்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம், தென்னிந்திய திரைப்பட ஊடக தொடர்பாளர் சங்கம் ஆகியவை சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை கன்னட அமைப்பினரும் கன்னட திரை உலகினரும் அவமதிக்கும் வகையில் பேசியதை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் திரைப்பட சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் சார்பாக தானு தெரிவித்தார். இரு மாநிலத்திலும் பதற்றம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் எனவும், தமிழ் திரையுலகினர் தற்போது போராட்டம் நடத்த அவசியம் இல்லை எனவும் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் கூறினார். எங்களது தமிழ் மக்கள் கர்நாடகத்தில் வாழ்கிறார்கள், அதே போலவே கன்னட மக்களும் தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள். இந்த சாமானிய மக்களின் வாழ்வாதாரங்கள் ஒரு சிலரின் வெறி செயல்களால் பாதிக்கப்படுவதை நாம் அனைவரும் பொறுப்புணர்வோடு ஒன்று சேர்ந்து வன்முறையை தடுக்க வேண்டும். எல்லோரும் பாதுகாப்புடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நீதிமன்றம் சர்வசாதாரணமாக ஒரு தீர்ப்பை சொல்லிவிடாது. மிக அலசி ஆராய்ந்து ஒரு 114 ஆண்டு கால ஒரு பிரச்சனைக்கு இதுவும் தற்காலிக ஒரு முடிவு தான். நிரந்தர பிரச்சனைக்கு ஒரு தற்காலிக முடிவு கிடைத்திருக்கிறது. என்ன கோரிக்கை? போராட்டம் நடத்தும்போது ஒரு கோரிக்கை இருக்க வேண்டும் இல்லையா? இன்றைக்கு இருக்கின்ற இந்த பதற்ற சூழ்நிலையில் இருபக்கமும் அந்த பதற்ற நிலை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அக்கறையும் கவலையும்.